வணக்கம் 25 உங்களுடன் துரை. வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னோம்னா, மேலக்கால் போகிற வழி, கோச்சடையை தாண்டி மேலக்கால் போகிற வழியில் இருக்கிறோம் மதுரையில். இந்த போகிற வழியில் வந்து நொங்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஐயா. அவர்கிட்ட தான் இந்த விவரத்தை நம்ம கேட்க போகிறோம். இப்போ வாங்க அவர்கிட்டே நம்ம இந்த விவரத்தை பற்றி கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆவண்ணா மோர்ஸ் நாடார். சரி. நான் பனைமரம் தென்னை மரம் தொழில் பார்க்குறேன். சரி. பனைமரம் வந்து 3 மாதம் முங்கு கிடைக்கும். முதல்ல வந்து 10 சொல 50 ரூபாய்க்கு போனது. இந்த வருஷம் சொல 10 ரூபாய் ஆயிடுச்சு. பொடியாக இருந்தால் 15 கொடுப்பேன். சரி. நான் 10 வயதுல இருந்தேன் மரம் ஏறுறேன். இப்போ வயது எனக்கு 87. சரியா. இந்த தொழில் வந்து 100 வயதானாலும் தொழிலை விட மாட்டேன். ஆக இந்த தொழில் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பழகணும். அப்பதான் அனுபவத்துக்கு வரும், அனுபவத்தை கண்டுபிடிக்க முடியும். திடீர்னு பெரிய பெரிய ஆளுங்க வந்து சீக்கிரம் இந்த தொழிலை பழக முடியாது. இது வந்து மொங்கு உடம்புக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. இந்த முங்கை வாங்கி நல்லா சாப்பிடுங்க. வருஷத்தில் வந்து 3 மாதம்தான் கிடைக்கும், ஒரு மறு வருஷம்தான் கிடைக்கும். நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு அங்கே வருவீங்க கடை? 10 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். 10லேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? 4 மணி வரைக்கும் இருப்பேன். வருஷத்துக்கு 3 மாதம் இங்கே இது பண்ணுவீங்க? ஆமாம். சரி சரி. இப்போ பனை மரங்கள்லாம் வந்து நிறையா இருக்கா இல்லை எல்லாம் இதாக இருக்கா? இங்கே வந்து ஒரு 60 மரம் இருக்கு. 60 மரம் நீங்கள் தான் இது பண்ணி ஆமாம், நான் தான் பார்க்குறேன். சரியா சரியா. ஆமாம். இப்போ நொங்கு இப்போ என்ன ரேட்டு கொடுக்குறீங்கய்யா? இப்போ வந்து பெருசாக இருந்தால் 10 ரூபா, பொடியாக இருந்தால் 15 ரூபா, நடுத்தரமாக இருந்தால் 12, முங்கு வந்து 100 ரூபா. விலை ரொம்ப அதிகமாகிருச்சு இப்போல்லாம். ஆமாம், மரம் ஏற ஆள் கிடைக்கல. சரியா சரியா. ஆமாம். சரியா, ரொம்ப நன்றியா. இப்போ நம்மளுக்காக நம்ம நேயருக்காக நொங்கு எப்படி சீவி எப்படி அதுல இருந்து அந்த நொங்கை எடுக்கிற அப்படிங்கிறத அவர் செய்து காட்டுவார். ஒரு நொங்குல எத்தனை சொலம் இருக்கும்? 3 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. அது நொங்க பொறுத்து மாறுபடும். இதுவே ரொம்ப பழமாயிருது அதுவும் சாப்பிடுறாங்களே. பனைமரம் ரொம்ப நல்லது. நல்லது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுல வந்து இரும்பு சத்து இருக்கு.